ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிசி அகாடமி. நான் உங்கள் திவ்யா. இன்னைக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, பீட்ஸை வச்சு சில்க் த்ரெட் செயினில் நெக்லஸ் சொல்லி தர போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பீட்ஸ், கியர் வயர், பேஸ் கேப், கியர் லாக் தேவை, ஜம்ப்ரிங்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், கோல்டன் பால் பீட்ஸும் பேக் ரோப்பும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பிகினராக இருந்தால் 15 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்துக்கிறேன். நான் 20 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்து கட் பண்ணி பால் பீட்குள்ளே கம் அப்ளை பண்ணி த்ரெட்டை உள்ளே விட்டு குட்டியாக சிம்பிளாக பண்ணுறதுனால 9 பீட்ஸுக்கு மட்டும் தான் கம் அப்ளை பண்ணி எல்லாத்துக்குமே ஒட்டி வச்சுட்டேன். இந்த மெத்தடை வச்சு நீங்கள் உங்களுக்கு 10 to 15 பீட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். உங்கள் கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ நீங்கள் அது பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா பீட்ஸ்க்கும் கம் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி த்ரெட்டோட இன்னொரு எண்டில் நான் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி த்ரெட்டை நல்லா ரோல் பண்ணி பாயிண்டட் ஆக்கி வச்சுட்டு த்ரெட் ராப்பிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலாக உள்ளே விட்டு வெளியே கொண்டு வரணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க தான். ஸோ நீங்கள் நல்லா நீவி விட்டு டைட்டாக பிடிச்சி சுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு எண்டிங்கில் என்ன பண்ணணும்னா கம் உள்ள வழியாக நான் விட்டுட்டு அப்ளை பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் த்ரெட் ராப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே கொஞ்சம் மேடாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் எடுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஒரு பீடோட ராப்பிங் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா உள்ள கேப் இருக்கிறது அந்த பக்கம் வழியாக தெரியணும். அப்போ தான் இந்த பீடோட ஃபினிஷிங் ஒர்க் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி எத்தனை பீட் பால்ஸ் ரெடி பண்ணிக்கணுமோ அத்தனை நான் ரெடி பண்ணிக்க போகிறேன். கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட சாரீ இல்லைனா சுடிதாரோட ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான கலர் என்னன்றது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸோட கலரில் தான் நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபைனலாக நான் கியர் வயர் எடுத்து கியர் லாக் 2 உள்ளே விட்டு ஜம்ப்ரிங்கும் வயரில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு கியர் லாக்குள்ளே வயரை விட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கியர் லாக்கை லாக் பண்ணிக்க போகிறேன். சின்னதாக கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வயரில் கியர் லாக் அகைன் உள்ளே விட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுத்தில் குத்தாது. நான் ஃபஸ்ட்டு 10 பேர்ல் பீட்ஸை உள்ளே விட்டு ஒரு கோல்டன் பீட் ஒரு பேஸ் கேப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, அதாவது இந்த சைட் பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஒரு ரேப்டு பீடை வச்சுருங்க. அதுக்கப்புறமா க்ளோஸ்டு பேஸ் கேப்பை வச்சுடுங்க. அதே மாதிரி சேம் ப்ராசஸ் பண்ணிகிட்டே போங்க. தெளிவாக பாருங்கள், அப்போ தான் இந்த ஒர்க்கை நல்லா உங்களுக்கு புரியும். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸில் நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மெத்தட் இது தான். ஒரு தடவையும் நீங்கள் ரேப்பிங் பண்ணும்போது அகெயின் சொல்கிறேன், த்ரெட்டை நல்லா நீவி விட்டு ஃப்ளாட்டாக பண்ணி ரேப் பண்ணுங்கள். இல்லைனா ஒரு மாதிரி மேடும் பள்ளமுமா இருக்கும், இல்லைனா கேப்ஸ் நிறைய இருக்கும். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக நான் பேக் ரோப் அட்டாச் பண்ணி ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இதை செஞ்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ.